அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்களுமே கல்லுப்பு பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 ஆனி மாதத்தோட அமாவாசை என்று தான் நாம் செய்யணும். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் அந்த 2 நாட்களை நம்முடைய சொந்த விஷயங்களை செய்வதை தள்ளி வச்சுட்டு நம்முடைய முன்னோர் வழிபாடு, நம்முடைய குலதெய்வ வழிபாடு, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய சில வழிபாடுகள், சில தான தர்மங்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கான ஒரு நாள். நாம் இந்த உலகத்தில் இன்று பிறந்து இந்த அளவு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்முடைய முன்னோர்கள் தான் காரணம். ஸோ நம்ம அந்த ஒரு நாளில் அவங்களுக்கு நம்முடைய நன்றி கடனையும் நம்முடைய மரியாதையையும் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தலைவாழை இலை போட்டு ஜாம்னு விருந்து தான் வச்சு படையல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ காலகட்டம் மாறிட்டு வருது. உங்களால் முடிந்த சில எளிய விஷயங்களை ஒவ்வொரு மாதம் அமாவாசையிலையும் நம்ம செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய சாபம் அப்படிங்கிறது இந்த முன்னோர் சாபம் அல்லது பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படிங்கிறது. நம்ம என்ன தான் செஞ்சாலும் அந்த ஒரு தோஷத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா அதிலிருந்து நம்ம வெளியிலேயே வர முடியாது. நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போங்க, நீங்கள் எவ்வளோ யாகங்கள் பூஜைகள்லாம் செய்யுங்க, அந்த முன்னோருக்கான ஒரு விஷயத்தை நாம் செய்யாமல் அவர்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகும் பொழுது நம்முடைய குடும்ப முன்னேற்றம் எப்படியாவது ஒரு வகையில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடந்தால் குழந்தை பேர் அப்படிங்கிறது இருக்காது, வேலை சரியாக கிடைக்காது, குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு, பொருள் விரயம் ஆகிறது, அதை மாதிரி நகை வீட்டில் தங்காமல் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மாதத்தில் ஒரு நாள் நம்ம அவசியம் நம்ம முன்னோர்களுக்கான மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். அதிலும் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாளில் இந்த அமாவாசை வந்திருக்குது. ஏற்கனவே இந்த அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பதிவுகளையும் போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் கடன் நசி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் 199 பேர் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கடன், அது கடன் தொகை வேணால் மாறுபாடு இருக்கலாமே தவிர அந்த கடன், அந்த வட்டி கட்டுறது, இந்த வட்டத்திலே சுழன்று கொண்டே இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்க, பணத்தை வட்டி கட்டுறாங்க, சேர்த்து வச்சு கடன் அடைக்கிறாங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்குள்ளார இன்னொரு கடன் இன்னொருத்தவங்க கிட்ட வாங்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன, என்னால் நிம்மதி பெருமூச்சே விட முடியல, வாழ்க்கை ஃபுல்லாக நான் இப்படி கடன்லே கஷ்டப்பட வேண்டியது தானா அப்படின்னு மனம் நொந்து போகிறாங்க. யாரும் வேணும்னு கடன் வாங்கிறது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம். ஆனால் அதை நம்ம சரியான முறையில் அதற்கு வட்டி கட்டி அதிலிருந்து நாம் விரைவில் விடுபட வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த அமாவாசை தினத்தில் நான் 3 முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதையும் செய்யலாம், அல்லது 3 விஷயங்களையும் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதையும் செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜைகளுக்கு, புனஸ்காரங்கள், தாந்திரிகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த கல்லுப்பு மாதிரி சக்தி வாய்ந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? முதல் வழி எப்படி நம்ம இந்த கல்லுப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேர் வழிபாடு, குப்பை மேனி வேர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நேற்றே நம்ம சேனலில் ஒரு பதிவாக போட்டிருந்தேன். பல வகையில் இந்த வேரை நீங்கள் அமாவாசை தினத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னும் போட்டிருந்தேன். அதில் ஒரு வகை இப்படி நீங்கள் பயன்படுத்துவது, அதாவது ஜஸ்ட்டு ஒரு அகலோ அல்லது கிளாஸ் கிண்ணமோ அல்லது செராமிக் கப்போ எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு வச்சுட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஒரு சிட்டிகை வச்சுட்டு நீங்கள் இந்த வேரை வச்சிடலாம். நான் மஞ்சள் குங்குமம் வைக்கலை, நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த அமாவாசை வழிபாடுகள் எல்லாமே சுத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும். தீட்டு காலங்களில் இருப்பவங்க செய்யாதீங்க. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இப்போ பெண்கள் தீட்டு காலங்களில் இருந்தால் அவங்களுடைய கணவரோ அல்லது பிள்ளைகள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளாக இருந்தால் அவர்களும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
இதை வந்து எதற்கு நாம் இப்படி வைக்கிறோம், கல்லுப்பு மேலே இந்த வேரை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் வசியம் ஆவறதுல நம்ம ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு போகிறோம், அதை நம்முடைய எதிராளிகள், அதாவது அவங்க வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னா அந்த ஜனங்களை வசியம் செய்வதற்கும் பணத்தை வசியம் செய்வதற்கும் இந்த ஒரு வேர் பயன்படும். அப்படி நம்ம பணத்தை ஈர்க்கவும் ஜனங்களை நம் வசம் இருக்கவும் இருக்கக்கூடிய தடைகள், அதில் என்னென்னலாம் பிளாக் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த உப்பு மேலே இதை வைக்கிறோம். இதையும் நீங்கள் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த வேரை கால்படாத இடத்துல போட்டுட்டு புது வேரை நீங்கள் எப்பொழுதும் போல் எடுத்து நிழலில் உலர்த்தி மஞ்சள் தண்ணீரில் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு இதற்கு மேலே நீங்கள் வைக்கணுங்க. இரண்டாவது மிக மிக முக்கியமான வழிபாடு உப்பு மூட்டை வழிபாடு. நம்முடைய சேனலில் வெற்றிலை தீபம் வழிபாடாக இருந்தாலும் சரி, 369 டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக இருந்தாலும் சரி, இந்த உப்பு மூட்டை வழிபாடு மூன்றுமே வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கைமேல் பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடன் சுமை தீரணும், கைகளில் பணம் புழங்கணும். பணம் புழங்கினாலே நம்ம கடனை வந்து அடைச்சிடுவோம். அதே போல் அடமான நகை வீடு தேடி வரணும். வெளியில இருந்து நமக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வரணும். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட பணம் நகை இதெல்லாம் வாங்கிட்டு இதோ தரேன் அப்படின்னு சொல்லி நாள் கடத்திக்கிட்டு அது மாதமாக்கி மாதம் வருஷம் ஆகிடும். ஆனால் நம்மக்கிட்ட பணம் வாங்கினவங்க இப்போ நல்லவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நல்ல நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு தர வேண்டிய பணம் வந்து அவங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு கம்பேர் பண்ணால் ஒரு தூசி மாதிரி அவங்களுக்கு. பட் அதையும் அவங்க நமக்கு தர மாட்டாங்க. அந்த தொகை நம்ம கையில் இருந்தால் நம்ம குடும்ப பிரச்சனைகளை எவ்வளவோ சமாளிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஏமாந்த பணம் நகை உங்களிடம் திரும்ப வருவதற்கு இந்த வழிபாட்டை செய்யலாம். மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் முன்னோர் வழிபாடு முடிந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இந்த மூட்டையை கழட்டி இந்த துணியை வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த உப்பை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க கிச்சன் சிங்கில். வேறு கல்லுப்பு வச்சு ஒரு துண்டு வசம்பு, அதை மாதிரி ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இருந்ததுன்னா நீங்கள் வைங்க. ஒரு நாணயம். இந்த உலோகத்தெல்லாம் நம்ம ஜிப்லாக் கவரில் தான் போட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே கலர் மாறிடும். ஸோ இதை தனியாக ஒரு ஜிப்லாக் கவரில் வைங்க. உப்பும் தண்ணியாகி கீழே சொட்டுது அப்படின்னா இதையும் நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சிடுங்க. தங்கமோ வெள்ளியோ இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பிரியாணி இலையில் தங்கம் வெள்ளி அப்படின்னு எழுதி நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து நாம் கடைசியாக பார்க்கக்கூடியது, இது ரொம்ப எளிமையானது ஆனால் மிக முக்கியமானது. அமாவாசை அன்று இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை என்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் உப்பு மூட்டை வழிபாடோ அல்லது அந்த வேர் வழிபாடோ நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் செய்யணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை யார் வேணாலும் செய்யலாம். உங்கள் வீட்டோட 5 இடங்களில் ஜஸ்ட்டு 5 சின்ன அகல்லையோ சின்ன பிளாஸ்டிக் கப்லேயோ பேப்பர் கப்லேயோ உப்பை எடுத்து உங்களுடைய நிலைவாசலில் ஒன்று, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூம் இதில் மட்டும் நீங்கள் வைங்க. மறுநாள் காலையில் அதை நீங்கள் யூஸ்வலாக எப்பொழுதும் போல் கிச்சன் சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பதிவில் நம்ம 3 முக்கியமான உப்பு வழிபாடுகள் பார்த்துருக்குறோம். உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும், கடன் தீரும், செல்வ செழிப்பு உண்டாகும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.